இந்தியன் முஜாஹிதீன் இயக்கத்தைச் சேர்ந்த மேலும் 2 பயங்கரவாதிகள் உத்தரப்பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. பாகிஸ்தானைச் சேர்ந்த ஜியா-உர்-ரஹ்மான் என்ற வகாஸ் உள்ளிட்ட 4 பயங்கரவாதிகள் ராஜஸ்தான் மாநிலத்தில் கடந்த வாரம் டெல்லி சிறப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். லோக்சபா தேர்தலை குலைக்க அவர்கள் சதித்திட்டம் தீட்டியிருந்தது விசாரணையில் தெரிய வந்தது. இந்தியன் முஜாஹிதீன் அமைப்பின் தலைவனாக செயல்பட்டு வந்த தெசின் அக்தர் என்ற மோனுவை செவ்வாயன்று டார்ஜிலிங் அருகே நேபாள எல்லையில் டெல்லி போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் 2 பயங்கரவாதிகளை உத்தரப்பிரதேச பயங்கரவாத ஒழிப்பு படையினர் கைது செய்துள்ளனர். அவர்கள் இந்தியன் முஜாஹிதீன் இயக்கத்தைச் சேர்ந்த முர்தாசா மற்றும் ஓவாயிஸ் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வழக்கமாக பாகிஸ்தானியர் இந்தியாவுக்குள் ஊடுருவ பயன்படுத்தும் நேபாள எல்லைக்கு மிக அருகில் உள்ள கோரக்பூரில் இருவரும் கைதாகி இருப்பதால் அவர்கள் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடும் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். அவர்களிடம் இருந்து 2 AK-47 துப்பாக்கிகள், 4 கைத்துப்பாக்கிகள் மற்றும் பயங்கர வெடிப்பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் கூடும் இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்த அவர்கள் திட்டமிட்டிருந்ததாகவும் உத்தரப்பிரதேச போலீசார் தெரிவித்தனர். லோக்சபா தேர்தலில் மிக முக்கிய மாநிலமாக கருதப்படும் உத்தரப்பிரதேசத்தில் பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டிருப்பது அம்மாநில மக்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 80 தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் ஏப்ரல் 10ஆம் தேதி முதல் 6 கட்டங்களாக லோக்சபா தேர்தல் நடக்கிறது.